அனைவருக்கும் வணக்கம். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம். முள்ளங்கியை நல்லா குண்டு குண்டு பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முள்ளங்கி புட்டு செய்ய போகிறோம். முள்ளங்கி புட்டுனா நீங்கள் ஸ்வீட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி செய்கிற ஒரு விதமான முள்ளங்கி டிஷ். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இந்த முள்ளங்கியில் குக்கரில் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டு தம் போக அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கியை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு வரமிளகா நறுக்கி போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட சோம்பு, ஒரு 10 சோம்பு, வடைக்கு அரைக்கிற மாதிரியே இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இட்லி குண்டானில் ஆவி கட்ட போகிறோம். இது கூட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வடைக்கு எப்படி செய்வோமோ அதே போலயே கலந்து நம்ம ஆவி கட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்ச மாவை நம்ம உதுத்து விட்டுக்கலாம். தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மேஷர் வச்சு இது நல்லா புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம எடுத்துறதுனால கோல்டு பிடிக்குங்கிற பயமும் நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்மளால் தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே போல் இருக்கிற எல்லா முள்ளங்கியும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆவி கட்டி வச்சுருந்த பருப்பு ரெடி, ஸ்மாஷ் பண்ண முள்ளங்கி ரெடி, தாளிக்கிறதுக்கு ஆனியன் ரெடி. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்போது தண்ணி எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டோம். இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மிக்சரையும் இதிலையே ஆட் பண்ணி ஒன்று சேர கலந்துக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது நல்லா கலந்துக்கலாம். இன்னொன்று உப்பு பார்த்து போடணும். ஏன்னா முள்ளங்கி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், இந்த பருப்பு கலவைக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கல் உப்பாக நீங்கள் ஆட் பண்ணுறத விட சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா கலந்து வரும். ஒன்று சேர கலந்து விட்டுட்டோம். இப்போது இது நம்ம ட்ரையாக எடுத்தோன்னா நம்மளோட புட்டு ரெடி. இப்போ மேலே கொத்தமல்லியை மட்டும் தூவி இறக்குனா நம்மளோட முள்ளங்கி டிஷ் ரெடி. இது நீங்கள் ஒரு வெஜிடபிளில் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாதம் காரக்குழம்போட இந்த முள்ளங்கி புட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.